ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்ம டெய்லி மற்றவங்க கூட பேசக்கூடிய சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளால் இங்கிலீஷில் நல்லா பேச முடியும். இந்த வீடியோவிலையும் நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்னால் நகர முடியாது. என்னால் நகர முடியாது. இந்த தமிழ் சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ காண்ட் மூவ். ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது அப்படின்னு அர்த்தம். நகர அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் மூவ். ஸோ என்னால் நகர முடியாது, இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ காண்ட் மூவ். ஐ காண்ட் மூவ். நெக்ஸ்ட் ஒன், அவனால் நகர முடியாது. அவனால் நகர முடியாது, இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, he can't move. he can't move. he அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம். can't move அப்படின்னா நகர முடியாது. ஸோ அவனால் நகர முடியாது, இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், he can't move. நெக்ஸ்ட் ஒன், அவளால் நகர முடியாது. அவளால் நகர முடியாது, இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்ன செய்வது. என்ன செய்வது நம்ம கேட்போம் இல்லையா, நிறைய வாட்டி நம்ம ஒரு நாளில் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பேசுவோம். என்ன செய்வது, இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் டு டூ. வாட் டு டூ, என்ன செய்வது. வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம், டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம கேள்வியாக நம்ம என்ன செய்வது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டு டூ அப்படின்னு நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது செய்யுங்கள். நம்ம இந்த மாதிரி பதில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி சொல்லுவோம் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், டூ சம்திங். டூ சம்திங், ஏதாவது செய்யுங்கள். டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம், செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். சம்திங் அப்படின்னா ஏதாவது, ஏதாவது செய்யுங்கள். டூ சம்திங். நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஒன்ஸ் அகைன். ஒன்ஸ் அகைன், மீண்டும் ஒரு முறை. ஒரு முறை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒன்ஸ், மீண்டும் அப்படிங்கிறதுக்கு அகைன். மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்லுவோம்ல, மீண்டும் ஒரு முறை செய், மீண்டும் ஒரு முறை வா, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ மீண்டும் ஒரு முறை அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு ரகசியம். இது ஒரு ரகசியம், இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இட்ஸ் அ சீக்ரெட். இட்ஸ் அ சீக்ரெட். இட்ஸ் அ அப்படின்னா இது ஒரு அப்படின்னு அர்த்தம். ரகசியம், இதுக்கு இங்கிலீஷில் சீக்ரெட். ஸோ இது ஒரு ரகசியம், இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ சீக்ரெட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் வெரி லக்கி. ஐ எம் வெரி லக்கி. ஐ எம் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். மிகவும் அப்படின்னா வெரி அப்படின்னு அர்த்தம். அதிர்ஷ்டசாலி, லக்கி. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், ஐ எம் வெரி லக்கி. நெக்ஸ்ட் ஒன், சேர்ந்து போகலாம். சேர்ந்து போகலாம், இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, லெட்ஸ் கோ டுகெதர். லெட்ஸ் கோ டுகெதர். சேர்ந்து போகலாம். சேர்ந்து அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் டுகெதர். போகலாம், லெட்ஸ் கோ. போகலாம் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், லெட்ஸ் கோ. நம்ம சேர்ந்து போகலாம், இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லெட்ஸ் கோ டுகெதர். லெட்ஸ் கோ டுகெதர். சேர்ந்து போகலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு கிடைத்ததா. உங்களுக்கு கிடைத்ததா, இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டிட் யூ கெட் இட். டிட் யூ கெட் இட், உங்களுக்கு கிடைத்ததா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கிவ் மீ அ சான்ஸ். கிவ் மீ அ சான்ஸ். கிவ் மீ அப்படின்னா எனக்கு கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அ சான்ஸ் அப்படின்னா ஒரு வாய்ப்பு. எ சான்ஸ் அப்படின்னா ஒரு வாய்ப்பு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், கிவ் மீ அ சான்ஸ். கிவ் மீ எ சான்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் பிறகு பேசுவேன். நான் பிறகு பேசுவேன், இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வில் டாக் லேட்டர். ஐ வில் டாக் லேட்டர். நான் பிறகு பேசுவேன். ஐ வில் டாக் அப்படின்னா நான் பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். பிறகு அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு
லேட்டர். நான் பிறகு பேசுவேன். ஐ வில் டாக் லேட்டர். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு உங்கள் நம்பர் வேண்டும். எனக்கு உங்கள் நம்பர் வேண்டும். இது எப்படி கேட்கலாம்? எனக்கு உங்கள் நம்பர் வேண்டும். ஐ நீட் யுவர் நம்பர். ஐ நீட் அப்படின்னா எனக்கு வேண்டும். உங்கள் நம்பர் அப்படிங்கிறதுக்கு யுவர் நம்பர், உங்கள் எண். நம்ம பேச்சு வழக்கில் நம்பர்னு தான் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ எனக்கு உங்கள் நம்பர் வேண்டும். இது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ நீட் யுவர் நம்பர். ஐ நீட் யுவர் நம்பர். நெக்ஸ்ட் ஒன். என்னை பற்றி யோசியுங்கள். என்னை பற்றி யோசியுங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா திங்க் அபவுட் மீ. திங்க் அபவுட் மீ. என்னை பற்றி யோசியுங்கள். நெக்ஸ்ட் ஒன். எவ்வளவு நேரம் எடுக்கும் இல்லை எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? எவ்வளவு நேரம் ஆகும். ஹவு லாங் வில் இட் டேக். ஹவு லாங் வில் இட் டேக். எவ்வளவு நேரம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். நீ அவனை பார்க்க முடியுமா. நீ அவனை பார்க்க முடியுமா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா கேன் யூ see him. கேன் யூ see him. நீ அவனை பார்க்க முடியுமா. நெக்ஸ்ட் ஒன். நான் திரும்ப கால் பண்ணுவேன். நான் திரும்ப கால் பண்ணுவேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ வில் கால் பேக். ஐ வில் கால் பேக். நான் திரும்ப கால் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒன். உன்னுடைய பிரச்சனை என்ன. உன்னுடைய பிரச்சனை என்ன. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். உன்னுடைய பிரச்சனை என்ன. பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ப்ராப்ளம். வாட் அப்படின்னா என்ன. உன்னுடைய யுவர். ஸோ உன்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். உன்னுடைய பிரச்சனை என்ன. நெக்ஸ்ட் ஒன். எதுவும் பேசாதே. எதுவும் பேசாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா டோன்ட் சே எனிதிங். டோன்ட் சே எனிதிங். எதுவும் பேசாதே. எதுவும் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் எனிதிங். பேசாதே இதுக்கு நம்ம இங்கிலீஷில் டோன்ட் சே அப்படின்னு சொல்லணும். ஸோ எதுவும் பேசாதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் டோன்ட் சே எனிதிங். நெக்ஸ்ட் ஒன். எல்லாம் பயனற்றது. எல்லாம் பயனற்றது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல் யூஸ்லெஸ். ஆல் யூஸ்லெஸ். எல்லாம் பயனற்றது. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா வாட் டு யூ வாண்ட் டு சே. வாட் டு யூ வாண்ட் டு சே. வாட் டு யூ வாண்ட் டு சே. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள். நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா வாட் டு யூ வாண்ட் டு டூ. வாட் டு யூ வாண்ட் டு டூ. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.